நான் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த கம்பல் உடஞ்சிருச்சுன்னு அம்மாகிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி தரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கம்பலோட இது மட்டும் இருக்குது, ஆனால் இன்னொரு கம்பலோட இதுவும் உடஞ்சிருச்சு. அதனால் வெளுத்து போன ஒரு கம்பலை எடுத்து அதில் இருக்க அந்த ஊக்கை வந்து பிச்சுட்டு இருந்தாங்க. எதுக்கு மம்மி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு வெயிட் பண்ணி நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. என்னோட கம்பல் உடஞ்சது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ஊக்கை எடுத்து போட்டுட்டாங்க. போட்ட உடனே இந்த கம்பல் யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக மாறிடுச்சு. நான் கூட ஆசையாக அந்த கம்பலை வாங்கணுமே, பாதிலேயே உடஞ்சிருச்சு, இது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா போய் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் ஹாப்பியாக அதை வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட இந்த மாதிரி வெளுத்து போன கம்பல் இருந்ததுன்னா அந்த ஒரு ரிங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட ஊக்கு பார்த்தீங்கன்னா தனியாகவே கடையில் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு எந்த கம்பெல்லாம் உடஞ்சிருக்கோ அதில் இந்த மாதிரி நீங்கள் ஊக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகவே வந்து நீங்கள் மாட்டல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் தாங்குதா இல்லையா அப்படின்றதுக்காக ஆட்டி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒரு கம்பலோட இது மட்டும் இருக்கே, ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான் போட முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அழகாக அதை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா போட்டுக்கிட்டு